Hello guys, welcome back. This is question solving session on NEET UG examination. Question code number 60. Re-exam நடந்துச்சு on 21 ஜூன் 2026 நடந்த re-examோட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம் ஆன் ஃபிசிக்ஸ். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக நாம் 2023லேருந்து ஆரம்பித்து 2026 வரைக்கும் உண்டான ஒரு 4 வருஷத்தோட கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தில் 2வது கொஸ்டின்ஸாக இது நடந்ததுனால இது 5வது கொஸ்டின். பிகாஸ் கடந்த மே மாதம் நடந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறமா நாம் சால்வ் பண்ணக்கூடிய 2வது எக்ஸாம் 21 ஜூன் 2026 நடந்துச்சு. அந்த கொஸ்டினில் என்னென்னலாம் ப்ளஸ்ஸு மைனஸு என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணோம், சில நியூ திங்ஸ் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி we are going to discuss. ஓகேங்களா? ரிகார்டிங் செஷன் ஸ்ப்ளிட் அப் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். எந்தெந்த யூனிட்டில் எப்படிலாம் ஸ்ப்ளிட் அப் இருக்குது அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம பார்ப்போம். அதில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் 2 கொஸ்டின், 1 டைமென்ஷன் 1, 2 டைமென்ஷன், லாஸ் ஆஃப் மோஷன் 2, ஒர்க் பவர், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2, கிராவிடேஷன், சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், ஆசிலேஷன், வேவ்ஸ், மொத்தம் 22 கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ எப்போதுமே 11, 12 ரெண்டுத்தையும் 50%ங்கிற ஆக்டிவிட்டியில் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாலே கொஞ்சம் டஃப்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டஃப்னஸ் தான் இருக்கும். அதில் 11th டேட்டாலும் பாதி படிச்சிருக்க மாட்டாங்க, 12th மட்டும் ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. 11th மிஸ் பண்ணாங்கன்னா கஷ்டம். ஸோ அந்த ஒரு விஷயம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 4, கரண்ட் 1, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ், மேக்னட்டிசம் எதுவும் இல்லை, இஎம்ஐ ஏசி, ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், டூவல் நேச்சர், ஆட்டம்ஸ், செமிகண்டக்டர், இதில் மொத்தம் 23 கொஸ்டின். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாது போன தடவை சாலிட்ஸில் கேட்ட மாதிரி இந்த தடவை சாலிட்ஸில் பெருசாக கொஸ்டின் இல்லை. வேவ் ஆப்டிக்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்லையோ, டைஃப்ராக்ஷன் பற்றியோ, போலாரைசேஷன் பற்றியோ ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். இந்த வட்டம் அது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். மேக்னட்டிசம்ஸில் மேக்னெட்டிக் டைபோல் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு, டார்க்கு, இதை பேஸ் பண்ண எந்த கொஸ்டின்ஸுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் தி செஷன் அண்ட் டாபிக் இஸ் பிரேக்கப். இதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்ததாக கொஸ்டின் டைப்ஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின் டைப்ஸ் இருந்துச்சு, அதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத யூஸ்வலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதன்படி பார்க்கும்போது ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தா இந்த தடவை 0. ப்ரீவியஸாக பார்க்கும்போது சம் ஒன்லைனர்ஸ் ஃபார் தேர், ஒன்லைனர்ஸ் இந்த தடவை கிடையாது. ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி கேட்டாங்க. 2 ஸ்டேட்மெண்ட், வேவ்ஸில் ஒன்று, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒன்று. மேட்ச் த ஃபாலோயிங் ஆஸ் யூஷுவல் 1. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் இந்த எக்ஸ்ரேஸ் என்ன வேல்யூ, காமா ரேஸ்னால் என்ன பண்ணும். நான் யூஸ்வலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், இந்த எக்ஸ்ரே காமா ரேவோட வேல்யூஸ் அண்ட் ரேஞ்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரீட்சைக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. அதில் வேலைக்கு வரதுக்காக அதில் அப்ளிகேஷன்ஸோ ரேஞ்சோ வேல்யூவோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நோட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவோம். இந்த தடவை இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியல. அனாலிட்டிக்கல் மொத்தம் 36 கொஸ்டின், கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் இந்த தடவை கொஞ்சம் அதிகம், 6 கொஸ்டின். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு, ஃப்ளூயிடு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸு, லாஸ் ஆஃப் மோஷனில் மொமெண்டம் பேஸ்டு, அப்புறம் நியூக்ளியை பேஸ்டு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த பேஸில் இருக்குது. ஸோ இந்த வருடம் கொஸ்டின்கிறது பியூர்லி அனாலிட்டிக்கலுக்கு தான் சாதகமாக இருந்திருக்கு. அனாலிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இந்த தடவை அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கொஸ்டின் பிரேக்கப். என்னென்ன மாதிரியான நமக்கு கொஸ்டின் டைப்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கூட வி ஹேவ் சீன். இப்போ அப்படியே 1 by 1 கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி இதில் 2 to 3 கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ரைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கொஸ்டின்ஸை தவிர மீதி இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ பேசிக் கொஸ்டின் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இஎம்ஐ ஏசி இருக்கு இல்லையா, அதில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, ஏசி வோல்டேஜ் த வேல்யூ ஆஃப் V0 ஈக்குவல் டு 220 வோல்டேஜுங்கிறத பார்க்குறோம். இஸ் அப்ளைட் அக்ராஸ் எல் சீரியஸ் சீரியர் சர்க்கியூட்டு. தென் த கரண்ட் ஆம்ப்ளிடியூட் இஸ் ஹவு மச். ஸோ கரண்ட்டுன்னு சொன்னால் I which is equal to V0 by Z. V0ஓட வேல்யூ 220 தெரியும். அப்போ Z ஈக்குவல் டு என்ன, ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் X டைம்ஸ் ஆஃப் C ஸ்கொயர். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் XL? ஒமேகா இன்ட்டு எல். ஒமேகா எவ்வளவு இங்கே 2 × 10⁻³ தட் இஸ் ஒமேகா ஈக்குவல் டு 2000 இன்ட்டு இண்டக்டன்ஸோட வேல்யூ என்ன, 10 × 10⁻³ பிகாஸ் 10 மில்லி ஹென்ரி இல்லையா. ஸோ 10 × 10⁻³ Well, taking this I got 20 ohms. X times of C equal to 1 by omega C. C ஓட வேல்யூ 25 × 10⁻⁻6 farad. அது மேலே போச்சுன்னா 10⁻6 farad.
50 into 10 to the power of 3, that is also 20. When the values of x times of L equal to x times of C அப்படினால that is coming under resonance circuit னு அர்த்தம். ரெசனன்ஸ்னால் Z ஓட வேல்யூ டைரெக்டாக ஆர்னே எடுக்கலாம். ஸோ தட் இஸ் 100. அப்போ 220 divided by 100 equal to 2.2 amps. அப்போ நமக்கு மொத்தம் 2 ஸ்டெப்பு தான் ஆன்சரு. ஸோ 3வது ஸ்டெப்பும் 4வது ஸ்டெப்பும் தான் ஆன்சரு. ஆனால் இங்கே மொதல் ஸ்டெப்பும் 2வது ஸ்டெப்பையும் நாம் கண்டுபிடிச்சி இது ரெண்டும் ஈக்குவல்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் 3யும் 4மே ரொம்ப ஈஸியாக முடியுது. ஸோ அதுதான் நம்ம ஒரு கொஸ்டினோட வெயிட்டேஜு. எல்சிஆர் சர்க்யூட் தானே, ரெசனண்ட்டாக தானே இருக்கும் அப்படின்லாம் நாம் பிளைண்டாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுதான் இந்த கொஸ்டினில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட். த நெக்ஸ்ட் திங், the mean free path of a molecule in an ideal gas A is half than that of other and the diameter is twice than that of other. அப்படின்னா lambda A equal to lambda B by 2, dA equal to 2 times of dB, lambda equal to 1 by root of 2 pi d square n, n மேலே போய் பை கீழே வந்துச்சுன்னா n is proportional to 1 by d square lambda. அப்போது n1 divided by n2 which is equal to d2 by d1 square, அதே மாதிரி lambda 2 by lambda 1 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ ஃப்ரம் திஸ் d1 equal to 2 times of d2 சொல்கிறாங்களா, அப்போது d2 divided by d1 equal to 1 by 2. லைக்வைஸ் lambda 1 equal to lambda 2 by 2 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ lambda 2 by lambda 1 which is equal to 2ங்கிறத பார்க்குறோம். இங்கே 1 by 2 square into 2 which is 1 by 2 again. இந்த b இங்கே போச்சுன்னா nb divided by 2 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதை பேஸ் பண்ண கொஸ்டின். when the density rho 1 இருக்கும்போது the time which is equal to t, density rho 2 இருக்கும்போது the time which is equal to 2 times of t. you need to verify இந்த டயத்தையும் டென்சிட்டியும் ரிலேட் பண்ணுறதுக்கு எங்கே ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்க்குறோம். அண்ட் இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் காக்கு, ஃப்ளோட்டிங் இன் அ லிக்விடு, இவ்வளோ விஷயங்களும் கொடுத்துருக்குதா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 2 pi square root of m divided by k, and the value of k equal to density into area into gravity. ஸோ அந்த கேவோட வேல்யூக்கு தான் டென்சிட்டி சொல்லும்போது கிலோகிராம் பர் மீட்டர் க்யூபு, ஏரியான்னு சொல்லும்போது மீட்டர் ஸ்கொயர், ஜின்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த வேல்யூஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா this is square root of kg divided by kg by second square. மேலே போச்சுன்னா square root of second square and the time unit of time which is equal to second. இவ்வளோ விஷயங்கள் வருது, அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ the value of rho into a into gங்கிறத இங்கே டவுன் பண்ணால் t is proportional to 1 by square root of p. then t1 by t2 equal to root of p2 by p1. இந்த 1 by 2 இங்கே போச்சுன்னா ஸ்கொயர், t1 by t2ங்கிறது t by 2t to the power of 2, tt கேன்சல் ஆச்சுன்னா 1 by 2 to the power of 2 which is 1 by 4 அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் 2. சரிங்களா. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ், டெரிவேஷன் டைப் கொஸ்டின்ஸும் இருக்குது. நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான், ஈஸியான கொஸ்டின்ஸை வேகமாக அட்டன் பண்ணுங்கள், டெரிவேட்டிவ் டைப் கொஸ்டினை கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். த நெக்ஸ்ட் திங், consider a spring mass simple harmonic oscillator in one dimension. The mass of the particle m and the spring constant is k. ஸோ இதோட given instant of the speed, ஓகேங்களா, அது x, extension is x, ஸ்பீடு எல்லாமே கொடுத்துட்டாங்க. you have to plot xv plane. if the graph is a circle then the correct option என்ன. ஸோ முதல்ல நான் என்ன பண்ணேன்னா xvயும் போட்டு ஒரு சர்க்கிளை போட்டேன். ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, x ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த 1ங்கிறதுக்கு பதிலாக விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட் ஏ. அதை கரெக்டாக இந்த ஸ்டெப்பை மட்டும் முடிச்சிட்டோன்னா மற்ற எல்லாமே ஓவர். ஏன் அதை நான் ஏன்னு போடணும், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும் இல்லையா. டிவைடர் பை சம்திங், டிவைடர் பை ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கலாம், டிவைடர் பை ஒரு பி ஸ்கொயர் இருக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் by a square which is equal to 1. அப்போ x square plus y square equal to radius square. அதை தான் இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் விஏ, எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வி இருக்குது, வி ஸ்கொயர். அந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேடியஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஆம்ப்ளிடியூடாக எடுத்துக்கிறோம், ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயராக எடுக்கணும். இதை தான் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறது. அதை கிளியர் பண்ணிட்டா மற்ற விஷயங்கள் வரும். ஏன், பிகாஸ்
v equal to omega into a square minus x square பவர். இப்போ அதை தான் நம்ம v ஸ்கொயர்னு மாற்றும் போது ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ த சேம் வே இங்கே v ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு v ஸ்கொயரா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் v ஸ்கொயர் கட் பண்ணுங்கள். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஒமேகா ஈக்குவல் டு 1 radian per second. பை த சேம் வே ஒமேகா ஈக்குவல் டு கே டிவைடட் பை எம்னு ஒரு ஃபார்முலா இருக்கா. அப்போது கே பை எம் ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு எம். இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் தான். இந்த ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டா இந்த என்டையர் சம்முமே ஓவர். ஆனால் அது நம்மளுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் தெரியும், வி ஸ்கொயர் தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு வாட்டுங்கிற விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த சம் ஓவர். அதுக்காக தான் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கேட்குறது. ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தட். ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஹீட் பேஸ் பண்ண கொஸ்டின். இது 1 mole ஆஃப் கேஸு, அடியபேட்டிக் எக்ஸ்பென்ஷன், மோனோ ஆட்டமிக், டெல்டா டி ஈக்குவல் டு இங்கே 60 டிகிரிலேருந்து 50க்கு போகுது அப்படின்னா 50 மைனஸ் 60 ஈக்குவல் டு மைனஸ் 10 கெல்வின். அதுதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா டி. அப்போது டபிள்யூவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ப்ரொவைடர் ஆர் ஈக்குவல் டு 8.3. ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. த வேல்யூ ஆஃப் சிவி ஈக்குவல் டு 3r டிவைடட் பை 2 ஃபார் அ மோனோ அட்டாமிக் கேஸ். ஓகேங்களா. ஸோ 3r/2 டெல்டா டின்னு எடுக்கும்போது மைனஸ் 10 இன்ட்டு 1 எடுத்திங்கன்னா மைனஸ் 15 டைம்ஸ் ஆஃப் ஆர். மைனஸ் 15 இன்ட்டு ஆரோட வேல்யூ 8.3 போட்டிங்கன்னா 124.5 ஜூல்ஸ் அப்படிங்கிற ஆன்சர். நெகட்டிவ் கேட்கல, அவங்க மேக்னிடியூடை மட்டும்தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் டேக் த மேக்னிடியூட். பை த கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் மைனஸ் கன்சர்ன் கிடையாது. தேர் ஆஸ்கிங் அபவுட் த மேக்னிடியூட் 124. இது நமக்கு 15/8 120 அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கணும். 120 பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா 124. ஒருவேளை ஆப்ஷனில் 124.5, 120.3, 122.5 இந்த மாதிரி க்ளோசர் வேல்யூஸ் இருந்தால் அப்போ நாம் என்ன செஞ்சாகணும், 15 இன்ட்டு 8.3ங்கிற வேல்யூவை ரொம்ப க்ளோஸாக சால்வ் பண்ணியிருக்கணும். பட் அதுக்குமே இங்கே வேலை இல்லை. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் 8.3 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 124.5 தான் வரும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கால்குலேஷனுக்கு ரொம்ப அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாகவே யூ குட் ஹாவ் சால்வ் தட். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். மைக்ரோவேவ் ஃபார் வார்மிங் த ஃபுட்டு, யூவி ரேஸ் ஃபார் பியூரிஃபையிங் வாட்டர், காமா ரேஸ் கேன்சல் செல்லுக்கு, ரேடியோ ஏஎம் அண்ட் எஃப்எம் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு. ஸோ அது எக்ஸ் மாதிரி ஒரு ஆன்சர் வந்துடும். அந்த ஆக்ஸை இன்றைக்கி பார்த்துக்கலாம். அடுத்து 7வது கொஸ்டின், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுங்கிறதுக்கு நான் இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். தி நெட் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜுங்கிற வார்த்தையை நானுமே ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணேன். யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால் என்ன, 1 கூலும்புங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு சிஸ்டம்லேருந்து அந்த 1 சார்ஜ் எடுக்கணும். இங்கே ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருக்குது, அதுலேருந்து 1 + 1 கூலும் அதை வெளியில் எடுக்கிறதுக்கான ஒர்க் டன் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இதில் ப்ரொவைடர் 2 டிஸ்டன்சஸ் இருக்குது, பி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அவ்வளோதானே. ஸோ W ஈக்குவல் டு Q இன்ட்டு V. இந்த Q இன்ட்டு Vயில் Qவோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் வெறும் V தான். ஏன்னா 1ங்கிறது 1 இன்ட்டு V இஸ் V. இந்த Vயில் தான் KQ டிவைட் பை R1 மைனஸ் KQ பை R2. KQ அப்படியே இருக்கட்டும். 1/R1 அதனுடைய மதிப்பு 2R இங்கே இருக்கா. R2 அதனுடைய மதிப்பு 3R இருக்கா. அதை போட்டிங்கன்னா டிவைட் பண்ணால் R டிவைடட் பை 6 டைம்ஸ் ஆஃப் R ஸ்கொயர். R கட்டு. Q divided by 4πε0 into 6 times of R. That is your work done. இதோட இந்த சம் முடியாது. ஏன்னா ஒர்க் டனில் வேறு ஒரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா தட் வேல்யூ ஆஃப் Q which is equal to rho into volume. இது எப்படி நமக்கு சொல்ல வரோன்னா மாஸ் which is equal to density into volumeனு போடுவோம்ல, அதே தான். இதை கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன, பிகாஸ் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் இந்த பேட்டர்னில் ரோ ஆர் ஸ்கொயர் பை என் ஈட்டான்னு முடியணும். அதில் என்னோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்களா. அப்போ ரோ எப்போ வரும், மாஸ் இருக்கிற இடத்துல ரோ வந்தால் பரவாயில்ல. Q இருக்கிற இடத்துல வருமா, வரும். Q which is equal to Q by volume தான் இல்லையா, கூலும்ப் டிவைடர் பை மீட்டர் கியூப் இன்ட்டு மீட்டர் கியூப். அப்போ அந்த இடத்துல Q இன்ட்டு வால்யூம்ங்கிற ஃபார்முலா, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்ங்கிற ஃபார்முலா நமக்கு ஸ்ட்ரைக் ஆகியிருக்காது. அது ஸ்ட்ரைக் ஆகணும். இதுதான் இந்த கொஸ்டினோட கீ ஃபேக்டர். இந்த கீ ஃபேக்டரை பிடிச்சிட்டோன்னா கொஸ்டின் அதுக்கப்புறம் ஈஸி. எப்படின்னு பாருங்கள், ரோ இன்ட்டு 4/3 πr கியூபு, இந்த இடத்துல 3 இருக்குது, இங்கே 4π கட் டவுன் ஆகுது. இது எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணால் ரோ இன்ட்டு R² டிவைடட் பை 18 ε0.
அப்போ அங்கே நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, n டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அந்த எண்ணுக்கு நேரம் என்ன இருக்குது, 18 இருக்குது. ஸோ த வேல்யூ ஆஃப் n ஈக்குவல் டு 18. ரொம்ப சூப்பர் கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டின்லேயும் ஒரே ஒரு சின்ன நாட், இந்த நாட்டை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக முடிச்சிருக்கும். அதெல்லாம் தான் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை கொஸ்டின் எப்படி வேணாலும் நம்மளை போட்டு பெறட்டும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின். அடுத்ததாக ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் பவர் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ் லீனியர்லி வித் டைம். தென் த வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ கரண்ட்டு அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன. ஸோ பவர் ஒன்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் டியூ டு இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இன்டென்சிட்டி இஸ் டிக்ரீஸிங் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் இல்லைங்களா. அப்போ இட் ஆக்சுவலி லீனியர்லி டிக்ரீசஸ், அது கரெக்ட். பட் தட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன். இது ரெண்டுத்தையும் மூவ் பண்ணுற மாதிரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஐ லீனியராக டிக்ரீஸ் ஆகுது, வி இஸ் கான்ஸ்டன்ட். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் த வேல்யூ ஆஃப் இன்டென்சிட்டி இஸ் டிக்ரீஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஸோ வீணோன்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு நமக்கு போகிறதுக்கு மைண்டு போகும். இல்லை, தட் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இவி நாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ த வேல்யூ ஆஃப் இவி நாட் வில் பி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செம ஈஸி கொஸ்டின். அ பாப் பி ஆஃப் மாஸ் அட் ரெஸ்ட் ஹேங்கிங் வெர்டிக்கலி ஃப்ரம் அ சீலிங், லென்த்து 10 மீட்ரு. ஸோ இட் இஸ் ட்ராவலிங் வித் த ஸ்பீடு 10 மீட்டர் பர் செகண்ட், ஹிட்டிங் த பாப் எலாஸ்டிக்கலி. அந்த வார்த்தை எலாஸ்டிக்கலிங்கிறதுக்கான காரணம் u விச் இஸ் ஈக்குவல் டு v. இந்த பாபை இடிக்கக்கூடிய இந்த ஹிட்டுனால் இதுக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்கும் இல்லையா, அந்த யூவும் வியும் ஒன்று அப்படிங்கிறது தான் எலாஸ்டிக்கலி. இட் ரைசஸ் h மீட்டர் ஆஃப்டர் கொலிஷன். அப்போ இங்கே ஹிட் பண்ணோன்னா இது சம்திங் ஒரு ஹைட்டுக்கு போகும் இல்லையா தரையிலேருந்து, தட் இஸ் யுவர் h. இதனால் இந்த வெலாசிட்டினால தான் இந்த ஹைட்டு போகுது. we need to find the value of h. இந்த வியும் ஹெச்சையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், mgh which is equal to 1/2 mv². நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல v² 10 கிடையாது. எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாபை 10 மீட்டரில் ஹிட் பண்ணதுனால எலாஸ்டிக் பாலாக இருக்கிறதுனால இந்த வியும் 10 மீட்டராக மாறுது. இஃப் த வேல்யூ ஆஃப் இட் இஸ் நாட் எலாஸ்டிக்னா வியும் யூவும் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தனியாக தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது வி விச் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இன்ட்டு யூ அப்படின்னு போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினில் இது எலாஸ்டிக்காக இருந்ததுனால த வேல்யூ ஆஃப் யூ விச் இஸ் ஈக்குவல் டு வி விச் இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போது mgh ஈக்குவல் டு mv²ல் எம்மை கட் பண்ணுங்கள், ஜியோட வேல்யூ 10, ஹெச் அப்படியே இருக்குது. 1/2 இன்ட்டு v² பண்ணால் 10. while கட்டிங் டவுன் த வேல்யூ ஆஃப் ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக the same ideal gas question thermodynamics made of polyatomic. ஸோ polyatomic அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே the value of n 3 வந்து டிரான்ஸ்லேஷனில் இருக்கும், அதே மாதிரி 3 ரொட்டேஷன் இருக்கும், 2 வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ வி ஹாவ் யூஸ்வலாக 6, 8. ஸோ இங்கே 8, 7ன்னு நம்ம போட்டுட்டு சால்வ் பண்ணுவோம். 1ன்னு வச்சிங்கன்னா 7r டிவைடர் பை 2, அதுக்கப்புறம் +1/2னா 9r/2. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷனல், 3 ரொட்டேஷனல் அண்ட் எஃப் நம்பர் ஆஃப் வைப்ரேஷனல்ஸ். ஸோ அந்த வேல்யூ ஆஃப் எஃப்ங்கிறத எஃப் நம்பர் ஆஃப் வைப்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அது எவ்வளோவா வேணால் இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். ஓகே. இஃப் த ரேஷியோ ஆஃப் CPCV இஸ் 8/7 தென் த வேல்யூ ஆஃப் எஃப் எவ்வளவு. ஸோ ரேஷியோ ஆஃப் CP டிவைடட் பை CVங்கிறது காமா விச் இஸ் 8/7. ஸோ த வேல்யூ ஆஃப் 8/7 ஈக்குவல் டு 1 + 2/f. அந்த எஃப் தான் என்னென்னா 3 + 3 + 2f. அந்த எஃபோட வேல்யூ 1, 2, 3, 4 எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ 6 + 2f அதான் 2 டைம்ஸ் ஆஃப் n அப்படின்னு போட்டிங்கன்னா 6 + 2f அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 டிவைடட் பை 6 + 2ன்னு எடுத்தால் இந்த 1 இங்கே போச்சுன்னா 1/7 ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 6 + 2f. ஜஸ்ட் மல்டிப்ளை 6 + 2f ஈக்குவல் டு 14. இது இங்கே போச்சுன்னா 14 - 6 which is 8. f ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் 4. ஓகேங்களா.
அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதில் சில இடங்களில் மிஸ் பண்ணி நம்ம 1 கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் முதல்ல என்ன பண்ணேன்னா எஃபோட வேல்யூவை 2னே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பண்ணும்போது டோட்டல் எஃப் ஈக்குவல் டு 3 + 3 + 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 8/7 ஈக்குவல் டு 1 + 2/8 அப்படிங்கிற மாதிரி 2/8 அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு 2 வெறும் எஃப் அப்படின்னே போட்டு அந்த மாதிரிலாம் சால்வ் பண்ண 6 + Fன்னு. பட் இட்ஸ் நாட் ஒர்க்ட் அவுட். ஸோ இது 2 மோடு கண்டிப்பாக இருக்கும். அந்த மோடுக்குள்ளார இன்டர்னலாக எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். இட் ஷுட் பி டேக்கன் 6 + 2F. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பேசிக்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ரூட்டடாக கேட்டிருக்கிறது என்னென்னா கரெக்டாக இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 10 கொஸ்டினில் மினிமம் ஒரு 3 கொஸ்டினில் ஒரு சின்ன கீ ஃபேக்டர் இருக்கும். அந்த கீ ஃபேக்டரை பிடிச்சிட்டா மற்ற எல்லாமே ஓவருங்கிற மாதிரி. அந்த கீ ஃபேக்டரை நீங்கள் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த 1 hour டியூரேஷனில் எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட ப்ராக்டிஸே இருக்குது. சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், it is also a graph. இந்த graph பேஸ் பண்ணி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா need to zoom this. In the measurement of viscosity of liquid using terminal velocity, spherical balls having same radius, so R1 which is equal to R2 சொல்லிட்டாங்க. But the densities are not equal. Okay, பட் ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே லிக்விடில் தான் நம்ம சோக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சோக் பண்ணும்போது அதோட கிராஃப் எப்படி இருக்கும்? பிகாஸ் இப்போ நான் V = 2gr²/9 இன்ட்டு சிக்மா மைனஸ் காமா. ஜியோட வேல்யூ மாறாது. த ரேடியஸ் இஸ் நவ் ஆல்சோ ஈக்குவல். த வேல்யூ ஆஃப் ஈட்டாங்கிறது வந்து லிக்விட் பேஸ் பண்ணுது, அதுவும் மாற போகிறதில்ல. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் சிக்மா 1 இஸ் நாட் ஈக்குவல் டு சிக்மா 2. ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறபடியே பார்த்துருவோமே. ஏன்னா ஸ்பெரிக்கல் பால் வந்து டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் லிக்விடை ரோன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரோவும் சேஞ்ச் ஆக போகல. அப்போ இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எதுனா V இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் திஸ் ஒன். அப்போது V இஸ் கம்ப்ளீட்லி ப்ரப்போர்ஷ்னல் டு திஸ் அப்படின்னா என்ன பண்ணோம், அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இட் இஸ் கம்ப்ளீட்லி ஈக்குவல். ஏன்னா இங்கே தேர்ட் ஸ்டெப் என்னென்னா 0க்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் தான் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல். ஸோ அப்படி தான் இந்த கொஸ்டினை நாம் ட்ரீட் பண்ணி ஆகணும். சரிங்களா? So we got this answer. But the same way, yeah, you can see the graph. The graphல 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு இடம் நெகட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ப்ராபப்ளி ஃப்ரம் நெகட்டிவ் ஸ்லோப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால யூ கேன் டேக் திஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகிறதா இதை நம்ம கவுண்டில் எடுக்கலாம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், Kepler's law பேஸ் பண்ண கொஸ்டின் அடுத்து. ஸோ இன் அ சோலார் சிஸ்டம் த டைம் பீரியட் ஆஃப் த பிளானட் ரேசிங் அ சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு கெப்லர்ஸ் லாவோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. T இஸ் ப்ரப்போர்ஷனல் டு R⁻³ முடிஞ்சா. அடுத்த கொஸ்டின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ்டு கொஸ்டின், பட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நம்ம we need to zoom this question ஏன்னா அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு சாலிட் ஸ்பியர் ஏ இருக்கா. ஸோ ஏவோட மாஸ் கேபிட்டல் M அண்ட் த ரேடியஸ் இஸ் கேபிட்டல் R. பியோட மாஸ் ஸ்மால் m, ரேடியஸ் இஸ் ஸ்மால் r. வென் இந்த பிக்கர் ஸ்பியர்லேருந்து நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வைக்கும்போது வர வேல்யூ என்ன? தட் இஸ் IA. அதுவே இந்த ஸ்மாலர் சிலிண்டர் ஸ்மாலர் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேர் IB. ஸோ வி நீட் டு டிஃபர். இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கணக்கு. எஸ், ரொம்ப ஈஸி இந்த கணக்கு நம்ம பார்க்கும்போது. பிகாஸ் திஸ் இஸ் கேபிட்டல் M and R, திஸ் இஸ் ஸ்மால் m and R. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் சென்டர், இந்த சென்டர் எடுக்கும்போது 2/5 இன்ட்டு கேபிட்டல் MR². அதே மாதிரி இந்த பியோட வேல்யூ இங்கே வருதில்ல. ஸோ வரும்போது இவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 ஸ்மால் m இன்ட்டு R² ப்ளஸ் m இன்ட்டு இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸ், that is your D இல்லைங்களா. the value of D என்னது? கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r ப்ளஸ் m இன்ட்டு D². அந்த D தான் R ப்ளஸ் R². அழகாக போட்டு பாருங்கள். 2/5 இன்ட்டு கேபிட்டல் M. அந்த வேர்டிங்ஸ் தான் ரொம்ப 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 ஈஸியான வேர்டிங்ஸ். ஸோ 2/5 கேபிட்டல் M R² ப்ளஸ் 2/5 ஸ்மால் m ஸ்மால் R² ப்ளஸ் m ஸ்மால் m இன்ட்டு கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் R². அதை அப்படியே நம்ம இதை கரெக்டாக மீன் பண்ணி இப்போ நம்ம ஐபியோட டயக்ராமுக்கு வரும்.
வந்துடும். ஸோ யூ கேன் வாட்ச் திஸ் டயக்ராம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த இடத்துல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 ஸ்மால் mr ஸ்கொயர் ப்ளஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க இங்கேருந்து இங்கே வராங்க இன்னொரு டிஸ்டன்ஸுக்கு. ஸோ ரிகார்டிங் திஸ் டிஸ்டன்ஸ் அப்போ என்ன 2/5 கேபிட்டல் M R ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் M இன்ட்டு D ஸ்கொயர். அந்த இடத்துல தான் கேபிட்டல் M இன்ட்டு கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r ஸ்கொயர். வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்மால் M இருக்குது, இங்கே கேபிட்டல் M இருக்குது. இங்கே ஸ்மால் M, இங்கே கேபிட்டல் M, இங்கே கேபிட்டல் M, இங்கே ஸ்மால் M. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகாக நிதானமாக வாசித்து இதுதான் IA, இது IB அழகாக நடத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு 2/5 ஸ்மால் mr ஸ்கொயர், இங்கே ஒரு 2/5 ஸ்மால் mr ஸ்கொயர், இங்கே ஒரு 2/5 கேபிட்டல் M கேபிட்டல் R ஸ்கொயர், 2/5 கேபிட்டல் M கேபிட்டல் R ஸ்கொயர். இப்போ பாக்கி இருக்கிறது என்ன, இது ரெண்டு தானே, அதை அழகாக இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஸோ வில் டேக்கிங் திஸ் ஸ்மால் M அதுக்கு மைனஸ் கேபிட்டல் M ரெண்டுத்தையும் எடுங்க. ஸ்மால் M மைனஸ் கேபிட்டல் M இன்ட்டு R ப்ளஸ் கேபிட்டல் R ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் வுட் பி தி ஆன்சர். ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கொஸ்டின்ஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா நுவான்சஸ் நம்ம தெரியாமல் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை சால்வே பண்ண முடியாது. அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன், வி ஹாவ் அ நியூக்ளியர் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன், யுரேனியம் 238 தோரியமாகவும் ஹீலியமாகவும் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Q? அவ்வளோதானே. 1 unit equal to 1 AMU 931.5 million electron volt per c square. அழகா Q equal to delta M into 931.5 into 10 power 6. யுரேனியம் 238 மைனஸ் தோரியம் ப்ளஸ் ஹீலியம். அவங்களே கொடுத்துருக்காங்களா, டைரக்ட் ப்ளஸ் மைனஸ் கொஸ்டின் தான். தோரியமும் ஹீலியத்தையும் ஆட் பண்ணுறோம். 238.046 யுரேனியம் 230 எடுக்கிறோம். 238.050 மைனஸ் பண்ணால் 0.04. அவ்வளோதான், முடிஞ்சா. அதோட என்ன பண்ணுறோம், 931.5 மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது என்னமோ ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக நீங்கள் எடுத்தால் 3726 இருக்குது, 3736, 4030 க்ளோசர் வேல்யூஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும், 931.5 இன்ட்டு எக்ஸாக்ட்லி மல்டிப்ளை திஸ் 4. 4 5 20, 4 1 4, 2 6, 4 12, 4 9 36 37. ஸோ அப்போ 3726ங்கிற எக்ஸாக்ட் வேர்டிங் நம்ம எடுத்தாகணும். மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணும்போது 3.7 into 10 power 6ங்கிற வார்த்தை. ஏன்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 10 power 6 இல்லையா. ஸோ அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக எடுத்து சால்வ் பண்ணுறோம். அப்படி எடுத்து சால்வ் பண்ணும்போது we got 3.7 into 10 to the power of 6. Likewise 3.7 into 10 to the power of 3 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். ஆன்சர் கேட்டிருக்கிறது KeV. அப்போ 3726 KeV அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் கொஸ்டின். அடுத்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுலேயும் கிளாரிட்டி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எப்படி வரைஞ்சேங்கிறதையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். கன்சிடர் அ ஃபிக்ஸட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் R அண்ட் டோட்டல் சார்ஜ் ப்ளஸ் Q. பாயிண்ட் சார்ஜ் மைனஸ் Q அது கம்மியாக இருக்குது கேபிட்டல் Qவை விட. வித் மாஸ் M ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 3R ஃப்ரம் த சென்டர். ஸோ அது ரீச் ஆகும்போது, சர்ஃபேஸை ரீச் ஆகும்போது இதோட ஸ்பீடு எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. முதல்ல இந்த க்யூன்னு எப்படி போட்டேன், நோ, ஆக்சுவலாக ஒரு கேபிட்டல் Q ஸ்மால் Q ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த ஸ்பியரோட ரேடியஸ் 3.6. இப்போ இந்த Q டைரெக்டாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கப்புறமா அதுக்கான ஸ்பீடு எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. இது ரெஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ U = 0. அதான் முதல் ஃபஸ்ட். kinetic energy I which is equal to initial kinetic energy is 0, initial potential 3kq divided by 3r அப்படிங்கிறது ஃபஸ்ட். அதுவே ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு தான் 1/2 mv². ஃபைனல் கைனட்டிக் ஃபைனல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு kqq divided by வெறும் r தான். the distance is r now. அடுத்து ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் kqq/3r 1/2 mv² மைனஸ் kqq டிவைடட் பை ஆர் அப்படின்னு சூஸ் பண்ணு. 1/2 mv² ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 2 times ஆஃப் kqq டிவைடட் பை 3r. இப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 times ஆஃப் kqq டிவைடட் பை 3mr.
அந்த கேவை தான் இப்போது 4 pi epsilon naught அப்படின்னு we are just expanding. If you just expanding this value of k, இந்த k 4 pi epsilon போட்டிங்கன்னா 4 கட் ஆகுது, q into q divided by 3 pi epsilon mr. தென் விலேருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் q divided by 3 pi epsilon naught mr. ஸோ தி ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? Moving to the next question. Another one important circuit based question. யூஸ்வலாக என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கன்சிடர் 2 circuits. ரெண்டுத்தோட தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஒன்று ப்ளஸ் இருக்குது, இன்னொன்று நெகட்டிவ் இருக்குது. கரண்ட்ஸ் வேல்யூஸ் IA IBன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரெண்டு ஃபினாமினன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கரண்ட்டு எதில் அதிகமாகும் எதில் கம்மியாகும். ஸோ முதல் சர்க்கியூட் ஆப்வியஸ்லி நோ தட் சீரீஸில் இருக்குது, ரெண்டாவது சர்க்கியூட் பேரலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சீரீஸில் R1 + R2ன்னு போட்டு பாருங்கள். R0 × 1 - alpha t, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது படி மைனஸ். அதே மாதிரி R2ங்கிறது ப்ளஸ் ஆல்ஃபா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 2 times of R. அப்போ I = V divided by 2R அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் ஐலேருந்தே டிவைடர் பை 2. ஸோ அப்போ ஆக்சுவலி ஐங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, தென் மூவிங் டு parallel. 1/R1 1/R2ல the same data கொடுங்க. ஸோ we got 2 times of R0 divided by R0 square into 1 - something. So the RB = R/2 into 1 - alpha square t square. You putting down this 2 goes on the top. அப்போ 2 times of V0/R0. அப்போ இதோட ப்ரப்போர்ஷனாலிட்டி என்னென்னா V/R0 2 times of I actual அப்படிங்கிற மாதிரி. அப்போனா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன, I which is equal to இந்த V/R தனியாக எடுத்தீங்க அப்படின்னா I0 divided by 2 குறையுது. இங்கே 2 டைம்ஸ்னு வரும்போது அதிகமாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தி ஆன்சர் இஸ் IA டிக்ரீசஸ் while IB இன்க்ரீசஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். எஸ், இந்த கொஸ்டின்லையுமே நான் பண்ண மிஸ்டேக் என்னங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். A photon and electron each of energy ரெண்டும் சேமு. The ratio of linear momentum how much? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், யூஷுவல் ஸ்டஃப் படி momentum of electron by momentum of photon, MEV MP into VP. ஸோ mass of electron நமக்கு தெரியும் 9 × 10⁻⁻21. mass of proton தெரியும் 1.67 × 10⁻⁻27. இப்போ நம்ம வெலாசிட்டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு P² = 2 × M × கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியுமா, அப்படி எடுக்கும்போது 2ME எல்லாம் இருக்குது. ஈயோட வேல்யூ எனக்கு தெரியும், 2வும் தெரியும். ஸோ அப்படியே நம்ம டைரெக்டாக பியோட வேல்யூக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் 0.02ன்னு வருது. அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த ஆன்சர் ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறோன்னா, சரி இந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கும்போது தட் எலக்ட்ரான் அப்படிங்கிற வார்த்தை 2 times of M × கைனடிக் எனர்ஜி கரெக்ட். ஆனால் எனர்ஜி டியூ டு ப்ரோட்டான் நம்ம போடும்போது momentum which is equal to energy divided by velocity அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. டேக் ஸ்பீட் ஆஃப் லைட் அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்களா, அது அப்புறமா தான் இதை கீயாக நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது அடாடா இங்கே E/Cன்னு ஒரு ஃபார்முலா இருக்கே, அதை விட்டாச்சின்னு சொல்லி அதை அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் C × √2mE/E². இங்கே இதை கட் டவுன் பண்ணுங்கள். அந்த வேல்யூ ஆஃப் E which is equal to 200 எலக்ட்ரான் வோல்ட்டா. ஸோ 200 × 1.6 × 10⁻⁻19 அப்படி போடும்போது 18/32 10⁻⁻12. இதை நம்ம டிவைட் பண்ணால் 9 2s are 18, 16 2s are 32. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16 அப்படின்னா 3/4. ஸோ 3 × 10⁸, 3/4 × 10⁻⁻6. அந்த ஃபைனல் ஆன்சர் இஸ் 225 அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. சின்ன கொஸ்டின் தான், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணது கரெக்டானு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் கரெக்ட். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சொல்லும்போது டீவியேஷன்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்கள், அந்த கீ ஃபேக்டரை கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டினில் நிறைய அந்த மாதிரி கீ ஃபேக்டர் கொஸ்டின்ஸை பார்க்குறோம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider
sigma which is equal to Stephen Boltzmann constant, kb joule per mole Kelvin and lambda Wien's constant. இது மூணுத்துக்கும் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிக்மா இஸ் கேபி பவர் -1 இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்தா என்ன டைமென்ஷன் வருது அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. வாட்னா என்ன? எம்எல் ஸ்கொயர் டி பவர் -3. ஸோ வாட்டுங்கிறது ml ஸ்கொயர் டி பவர் -3 எல் ஸ்கொயர் கே பவர் 4, தட் இஸ் எம்டி பவர் -3 கே பவர் -4. அதுவே கேபி சொல்லும்போது ஜூல் பர் கெல்வின் தான், மோலுக்கு யூனிட் கிடையாது. ஸோ ml ஸ்கொயர் டி பவர் -2 டிவைடட் பை கே. வீன்ஸ் கான்ஸ்டன்ட்னு அப்படின்னு நம்ம சொல்லும்போது லாம்டா இன்ட்டு டி விச் இஸ் ஈக்குவல் டு பி இல்லையா? ஸோ மீட்டர் கெல்வின், அதை எல்கே அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ மூணுத்தையும் டிவைட் பண்ணலாமா? ஸோ சிக்மா டிவைடட் பை இந்த ml ஸ்கொயர் டி பவர் -2 கே பவர் -1 இன்ட்டு எல்கே அப்படின்னு கொடுக்குறோம். பண்ணும்போது we got these values of t பவர் -1 k பவர் -3 l பவர் -1 divided by k பவர் -1. இது அப்படியே கட் டவுன் பண்ணோன்னா l பவர் -1 t பவர் -1 k பவர் -2 அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரே ஒரு கொஸ்டின், அதுவும் டைரெக்டாக கேட்டது இந்த கொஸ்டின் மட்டும்தான் அப்படின்னு பார்க்குறேன். அடுத்து ஸ்க்ரூ கேஜில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் திங், so two infinitely long parallel conductors of wire carrying current IE 2I. So they have the uniform mass per unit length lambdaவும் இருக்குது. We need to find the magnitude of H so that the wire does not rise from the floor. ஸோ இங்கே ஐஏ லேம்டா ஹெச் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது தேர் இஸ் சம் ஃபோர்ஸ் டு ரைஸ் அப் டு சம் ஹைட் ஹெச் இல்லைங்களா? ஸோ அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் ஹெச்சுக்கு நம்ம எங்கே போகிறது? ஸோ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி டிவைடட் பை எல். லாம்டா ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் லென்த் இல்லைங்களா? அப்போது லாம்டா இந்த எம் பை எல்லை தனியாக எடுத்தோம்னா லாம்டா ஜி. அதுவே எஃப் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 டிவைட் பை 2π எல் இருக்கு இல்லையா? அந்த எல்லுக்கு பதிலாக ஹெச்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ எடுத்தோம் அப்படின்னா I1ஓட வேல்யூ I, I2ஓட வேல்யூ 2I மல்டிப்ளை பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் I ஸ்கொயர். இதை கட் பண்ணும்போது மியூ நாட் I ஸ்கொயர் டிவைடட் பை பை ஹெச். இங்கே லாம்டா இன்ட்டு ஜி. ஸோ லாம்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I ஸ்கொயர் டிவைடட் பை பை இன்ட்டு ஹெச். ஸோ ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I ஸ்கொயர் டிவைடட் பை பை இன்ட்டு லாம்டா இன்ட்டு ஜி. ஸோ யூ கேன் டேக் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேங்களா? ஹியர்ஸ் த கொஸ்டின் அண்ட் யூ கேன் ஹேவ் திஸ் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 4 இதை நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் 21. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட் ரெக்வயர்ஸ் இண்டெக்ஸ் கரெக்ஷன். இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் ஆப்டிக்கல் லென்ஸில் கரெக்ஷனுங்கிறது பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அடுத்து மீட்டர் கேஜில் கரெக்ஷனுங்கிறது மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இருக்குது. மெஷர்மெண்ட்டை ப்ராப்பர் பண்ணாலே போதும், தேர் இஸ் நோ கரெக்ஷன். சிம்பிள் பெண்டுலம்லேயும் அதே மாதிரி மெஷர்மெண்ட் அண்டு கேலிபரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கேலிபரேஷன் இது பண்ணால் நமக்கு கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை வச்சே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பேர் எண்டு கரெக்ஷன் ஈன்னு சொல்லுவோம். அது ரெசனன்ஸ் டியூபில் மட்டும்தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த எண்டு கரெக்ஷன் அப்படின்னா ஒரு இடத்துல மல்டிபிள் நம்பர் ஆஃப் வேவ்ஸு டோன்ஸில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்த மட்டும் கரெக்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேவு ஓப்பன் பைப்பாக இருந்தாலும் சரி, க்ளோஸ்டு பைப்பாக இருந்தாலுமே சரி, ஸோ ரெண்டுத்துலேயுமே அந்த எண்டை வச்சு ஜஸ்ட் வி கேன் கரெக்ட் இட். அதை எடுத்து என்ன பண்ணலாம்னா 1 2 3 4 5வது ரவுண்டாக ஃபிஸ் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட ஒரு கொஸ்டின் இப்போ நமக்கு இருக்குது, அதையும் கூட நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஆல் தி கொஸ்டின்ஸ். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த பார்ட் நான் கொடுக்குறேன். த நெக்ஸ்ட் ஒன், சச் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் வந்துச்சுங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். we have two identical inductors connected in சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. we need to find the ratio of induced EMF. நம்ம என்ன பண்ணுறோம், EMF equal to L into di by dt. E is proportional to L. சீரீஸ்ன்னு சொன்னால் L plus L 2L, பேரல்னா 1/L 1/L 2/L, தென் LP equal to L by 2. அதை டிவைட் பண்ணால் 4ன்னு ஆன்சர் வருது. அப்போ என்ன பண்ணுவோன்னா 4 இல்லை 1/4 இருக்குது. மேபி அங்கே EP டிவைடட் பை EQ which is equal to 4. மேபி அவங்க EQ by EP அப்படின்னு எடுத்தால் 1/4 தானே இருந்திருக்கும் அப்படின்னு. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு சால்வ், பட் இட்ஸ் நாட் தி ஆன்சர்.
அதையுமே பார்த்துட்டோம். ஏன்னா அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் புரியும். The EMF between points A and B for configuration P is EP and that for configuration Q is EQ. ஏவுக்கும் பியை மட்டும்தான் அவங்க செக்கே பண்ண சொல்கிறாங்க, பிக்கு அப்புறம் போகவே சொல்லலை. ஸோ பி இஸ் பிட்வீன் திஸ் ஏ அண்டு பி. அதே போல் இங்கே ஏ அண்டு பி, இங்கே 2 இண்டக்டர் கவர் ஆகும். ஆனால் சீரீஸ் கனெக்ஷனில் இந்த ஒரு இண்டக்டர் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இந்த ஒரு இண்டக்டரை நம்ம கவுண்டில் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்போ இட் இஸ் நாட் 2L கிடையாது, இட் இஸ் ஒன்லி L. இங்கே L/2. ஓகேங்களா? அப்போது L/L/2ன்னு போடும்போது த ஆன்சர் பிகம் 2. ஒரு சின்ன லாஜிக் தான். நம்ம சால்வ் பண்ணது அப்போ தப்பா சார்? கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணது கரெக்ட் தான். பட் பிட்வீன் ஏ அண்ட் பிங்கிற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த நொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக எடுத்தால் வி கேட் த ஆன்சர் ஆஃப் 2. சரிங்களா? ஸோ இட்ஸ் ஒன்லி L/L/2. இந்த இடத்த மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணோங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? த நெக்ஸ்ட் திங், டயோடை பேஸ் பண்ண கொஸ்டின். இதுலேயுமே ஒரு சின்ன ஜூமிங் தேவைப்படுது, ஜூம் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ வி கேன் ஆல்ரெடி கெட் இட். ஸோ வி ஹாவ் த டெப்ளீஷன் ரீஜன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா W1, W2, W3. அதை நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்? W1, W2, W3. அதை எதோட கம்பேர் பண்ணோம்? டிப்ளீஷன் ரீஜன்ஸோட. அதாவது அதை ஒரு டயோடு இருக்குன்னா அந்த டயோடுக்கு நடுப்புற இருக்கிற டிப்ளீஷன் ரீஜன் W இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும். ஸோ இங்கே D1 இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது W ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீசஸ். இங்கே என்னவா இருக்குது? கனெக்ஷன் கம்ப்ளீட்டே ஆகலை, இட்ஸ் அன்பயாஸ்ட். அன்பயாஸ்டுனா W2 விச் இஸ் ஈக்குவல் டு W. அதில் அதிகமாகவும் ஆகலை, கம்மியாகவும் ஆகலை. த சேம் டைம் D3 இஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ். அப்போ என்ன ஆகும்? த வேல்யூ ஆஃப் W3 விட த வேல்யூ ஆஃப் W ஹெவிலி இன்க்ரீஸ். அப்போது W3க்கு தான் அதிக வேல்யூ, W2க்கு ஈக்குவலாக அதை விட கம்மியாக W1 இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா W3 இஸ் கிரேட்டர் தென் W2, W2 இஸ் கிரேட்டர் தென் W1 அப்படிங்கிற முதலாவதான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் திங், so moving to the next question, 3 identical capacitors PQS each of capacitance C are connected to a battery of voltage V. Okay, if the energy stored in the capacitor P and the energy stored in the system are UP and UT, ratio of UP divided by UT. ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான், அதை நம்ம மிஸ் பண்ணுவோம். முதல்ல டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சது தான் பெஸ்ட், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டுமே கெப்பாசிட்டர் சிசி, அது சீரீஸில் எடுத்தோன்னா 1/C + 1/C விச் இஸ் 2/C அண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் C/2. இப்போது இந்த PQ பிகம்ஸ் C/2. அங்கே சியோட நம்ம கோரிலேட் பண்ணுறோம். நெட் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்தோன்னா 3C/2. ஸோ U total equal to 1/2 CV². இங்கே 3C/2 × V² போடும்போது 3/4 CV² அப்படிங்கிறது கிடச்சிருது. இங்கே யூபிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறதையும் சொல்கிறேன். 1/2 CV² அப்படின்னு மட்டும் போட்டுட்டு இங்கே டிவைடட் பை 3/4 CV² அப்படின்னு போட்டேன். ஸோ while taking this I got the value of 2/3. அந்த 2/3 ஆப்ஷன்லேயும் இருக்குது, ஆனால் அது ராங். அது எப்படி ராங் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், அந்த இடத்துல என்னவாக இருக்கும்? வோல்டேஜ் VP இஸ் நாட் ஈக்குவல் டு VP. என்னவாக இருக்கும்? ரெண்டு ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸாக இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ V/2 ப்ளஸ் இதனுடைய வேல்யூ V/2 விச் இஸ் ஈக்குவல் டு V. ஸோ அப்போது வெலாசிட்டி வோல்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர் P விச் இஸ் ஈக்குவல் டு V/2, அதுதான் இங்கே நம்ம போடணும், அதை விட்டாச்சு. ஸோ இப்போ அதை V/2² போட்டு பாருங்கள், விட் பிகம்ஸ் 1/8 CV². அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஈஸி தான். வி ஜஸ்ட் டேக் 1/8 CV² divided by 3/4 CV². while taking this I got 1/6. ரொம்ப சின்ன விஷயந்தான். நம்ம ஒரு விஷயத்தை டக்குன்னு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சரே நமக்கு டோட்டலாக போயிடுது. ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸி தான். லாஸ் ஆஃப் மோஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். We need to find the value of thin horizontal disk rotating about axis LA and LB, ரெண்டு angular momentum சொல்லிட்டாங்க. We have the values of OB and OA கொடுத்துட்டாங்க.
இதை இன்னும் கூட எழுதலாம் OB divided by OA which is equal to 2 அப்படின்னு கூட எழுதலாம். The value of LA by LB. So L which is equal to what? Mass into velocity into RA divided by mass into velocity into RB. ரெண்டுமே காமன். RAங்கிறது தான் OA, RBங்கிறது தான் OB. ஸோ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். OA divided by OB equal to 1 by 2. And that's how the answer is 1 by 2. சிம்பிளான கொஸ்டின். The next one. இது அதை விட சிம்பிள். ஒரு ஜீனர் டயோடு இருக்குது, அதோட வோல்டேஜ் 3 வோல்ட்டு, இன்லெட்டோட வேல்யூ 5. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் தம் தட் இஸ் நத்திங் பட் 5 minus 3 which is equal to 2 volt. சிம்பிள். ஸோ த நெட் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சப்ளை மைனஸ் விநெட்டுங்கிறது சப்ளை மைனஸ் ஜீனர் WZ அப்படி போட்டோன்னா 5 minus 3 which is equal to 2 volt அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் பேஸ்ட் ஆன் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ரெண்டுத்துலேயும் A1 V1 equal to A2 V2. லைக்வைஸ் டெல்டா P equal to 1 by 2 into rho V square அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின். We have the value of pressure difference, ஏரியா 1 ஏரியா 2 கொடுக்குறாங்க. We need to find the value of discharge. உள்ளார ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற மீடியம் வாட்டர், அதனால் டென்சிட்டி. ஸோ வி ஹேவ் த வேல்யூ ஆஃப் Q which is equal to ஏரியா ஆஃப் P into VP கொடுக்கலாம், அல்லது ஏரியா ஆஃப் Q into VQ. இங்கே என்னாச்சு? AP இருக்குது, AQ இருக்குது. we need to find the value of VP and VQ. சரி, அதை எப்படி எடுக்கலாம்? ஸோ டெல்டா ப்ரெஷர் which is equal to 1 by 2 rho into VP ஸ்கொயர் மைனஸ் VQ ஸ்கொயர். அதுக்குமே இந்த ரெண்டு வேல்யூஸுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஸோ கண்டினியூட்டி AP VP equal to A2 AQ VP AQ VQ. இங்கே 40 இங்கே 20 டிவைட் பண்ணி பாருங்கள். the value of VQ equal to 2 times of VP. ஸோ substitute this values here. எடுத்திங்கன்னா 3 times of VP ஸ்கொயர். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே டெல்டா ப்ரெஷர் இஸ் 15. அதே போல் முக்கியமான விஷயம் இங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது 0.1 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 0.1 மீட்டர் பர் செகண்ட், ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போது 0.1னா 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ. அப்போது VQ which is equal to 2 times of VP. அப்போ இந்த 0.2 மீட்டர் பர் செகண்டுங்கிறது என்ன? 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். இதில் நான் என்ன பண்ணுறேன்? AP அண்ட் VP அதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஏரியா ஆஃப் பின்னு சொல்லும்போது 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தட் வேல்யூ ஆஃப் AP பிகம் 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட். மல்டிப்ளை பண்ணுங்கள். 400 சென்டிமீட்டர் கியூப் டிவைடட் பை செகண்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு இருக்கிறது ரெண்டே கீ பாயிண்ட்ஸ். அந்த 2 கீ பாயிண்ட்ஸை கரெக்டாக நம்ம மைண்டில் வச்சோம்னா இந்த கொஸ்டினும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா வருது, மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்கிறத பார்க்குறோம். சரிங்களா? த நெக்ஸ்ட் திங், இது ஒரு டிஃபரன்ஷியல் பேஸ்டு கொஸ்டின். சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ண கொஸ்டின்னு சொல்லும்போதே கொஞ்சம் நம்ம நிறையா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ், நான் லாஸ்ட்டாக கூட நான் சொல்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன், எஸ், we have the value of velocity and radius of hydrogen atom in an orbit. ஓகேங்களா? in an orbit அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே we need to find the value of R equal to x into 10 power minus 9 மீட்டர். ஸோ வாட் அபவுட் த வேல்யூ ஆஃப் x அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா? சிம்பிள். mv ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு k இன்ட்டு zd ஸ்கொயர் பை ஆர்இ ஸ்கொயர். ஒரு ஆரை கட் பண்ணு. திஸ் ஆர் கோஸ் ஆன் தி டாப், mv ஸ்கொயர் கோஸ் ஆன் தி பாட்டம். கேவோட வேல்யூ 9 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் 9. ஜெட்னு சொன்னால் 1. ஈயோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. அது ஸ்கொயர் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் விச் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31. இங்கே வியை ஸ்கொயர் பண்ணும்போது திஸ் இஸ் மை வி, அதை ஸ்கொயர் பண்ணால் 25.6 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் 10. ஸோ வெல் சால்விங் ஆல் தோஸ் திங் 0.1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8னு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ 0.1 இஸ் நத்திங் பட் 10 பவர் மைனஸ் 1. அதோட ஒரு 10 பவர் மைனஸ் 8 ஆயிடுச்சுன்னா 10 power minus 9 meter. So 1 into 10 power minus 9 meter and the value of x which is equal to 1 அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? The next thing, circular track ஓட radius இருக்கு, backing angle இருக்கு, and we have the velocity. So and g is also there. How to find theta? Tan theta equal to v square by rg. The value of v ங்கிறது 10, ஸ்கொயர் பண்ணோம்னா 100 divided by r ஓட வேல்யூ 50,
ஜியோட வேல்யூ 10 மல்டிப்ளை பண்ணால் 500. ஸோ தட் இஸ் tan inverse ஆஃப் 1 divided by 5. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் மோர் சிம்பிள் சைக்ளிக் ப்ராசஸ் கொஸ்டின். இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இன் திஸ் வே வால்யூம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டி, இது ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா வால்யூம் ஆஃப் சி விச் இஸ் ஈக்குவல் டு பி. அதே போல் while டேக்கிங் ப்ரெஷர் டியூ டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டியூ டு பி, இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் டியூ டு சி ஈக்குவல் டு ப்ரெஷர் டியூ டு டி. ஸோ இட்ஸ் அ மோனோ அட்டாமிக் அண்ட் 1 mole ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது Q ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பி இன்ட்டு டிவி. ப்ரெஷரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 300 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். டிவி சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது this is 5, this is 2. So 5 minus 2 which is 3 மல்டிப்ளை பண்ணால் 900 joules. QCD அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது அதே தான். த கவரிங் ஏரியா இஸ் ப்ரெஷர் இஸ் 100, ஃபைனல் வால்யூம் இஸ் 2, இனிஷியல் வால்யூம் 5. அப்போ 2 minus 5 equal to -3. ஸோ -3 into 100 that becomes -300. ஸோ அதில் ப்ளஸ் மைனஸ் ரொம்ப காஷியஸாக பார்க்கணும். when the value of VA equal to VD, delta V equal to 0, delta AD which is equal to 0. when the value of VC equal to VB, delta CB which is equal to delta VCB is equal to 0. so அப்போ pressure into volume 0, pressure into change in volume is again 0. அப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற 900 minus 300, so 900 minus 300 plus 0 plus 0 which is equal to 600 joule அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ தட் இஸ் 600 joule. that's your answer. okay, the next one, this is also coming under நமக்கு மொமெண்டம் பேஸ்டு கொஸ்டின். ஸோ மொமெண்டம் பேஸ்டு கொஸ்டின் ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா this is one cos theta and theta பேஸ் பண்ணால் இங்கே ஒரு cos theta. ஸோ pressure is proportional to 2 times of mv cos theta and pressure is proportional to cos theta. when the value of theta equal to 0, momentum எவ்வளோ இருக்குது? 1. when the value of theta becomes 90, 0 ஆகுது. when it is 180 it becomes -1. ஸோ அப்போ அந்த மேக்னிடியூடை மட்டும் கன்சிடர் பண்ணால் 1 0 1. ஸோ ஹையஸ்ட் பொசிஷன் 0க்கு போது திருப்பி ஹையஸ்ட் பொசிஷன் முடிஞ்சா. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கிராஃப் நம்பர் 4. அவ்வளோதான், முடிஞ்சா. த நெக்ஸ்ட் ஒன், lens and mirror based question, such an interesting problem. so this is distance O, அதுலேருந்து நமக்கு இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸோட டிஸ்டன்ஸ் U. இப்போ இதனோட V1 வெளியில் வந்து விழும். அங்கே V1 U2வும் கிட்டத்தட்ட ஒரே பொசிஷன். we need to find the value of V2 எப்படின்னு ஃபஸ்ட் பார்க்கலாமா? முதல்ல F1 which is equal to +10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ it is convex. so 1/+10 equal to 1/V minus of -1/30. that is 1/30. இது இங்கே போச்சுன்னா 1/10 minus 1/30, that is 2 divided by 30. கட் டவுன் பண்ணுங்க, 15. the value of V1 which is equal to 15. so value of V1 equal to 15. ஆல்ரெடி U2 எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது the value of, ஓகே, இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அந்த U2 is not equal to 3. U2 equal to அந்த 15 minus 3 which is equal to 12. அகைன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கீ பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும் ஓவர். ஸோ ஆஃப்டர் தட் அங்கேருந்து நம்ம பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னு. ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் 1/F2 தட் இஸ் -1/10, 1/V2 மைனஸ் ஆஃப் 1/12. ஸோ அந்த 12ங்கிறது பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் நான் பாசிட்டிவில் தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் திஸ் இந்த 12 இங்கே போகும்போது 1/12 minus 1/10 that is -2/120 and the value of V2 equal to -60. மைனஸ்ன்னு சொன்னோன்னா கிராஃப் ரூல் படி நெகட்டிவ் ஆக்சிஸில் தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட், அதாவது நம்ம லென்ஸ் இங்கே இருக்குதுன்னா லென்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ 60 சென்டிமீட்டருங்கிற ஆன்சரு டு த லெஃப்ட் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ். ஏன்னா ரைட்டுங்கிற ஆப்ஷன் செகண்டில் இருக்குது, கிடையாது. இட் இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் தி கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், 2 planets with equal mass, equal radius where R2
ரேடியஸ் ஈக்குவல் R2 ஈக்குவல் டு R1 by 2. எஸ்கேப் ஸ்பீடோட வேல்யூ என்ன? ஸோ எஸ்கேப் ஸ்பீட் ஈக்குவல் டு √2gm டிவைடட் பை R. G is a constant. M is also equal சொல்லிட்டாங்க. V is proportional to 1 by root of R. அப்போ V1 by V2 equal to square root of R2 divided by R1. So we'll take R1 by 2 divided by R1. So which is square root of 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ V1 by V2 which is equal to 1 by root of 2. அப்போது V2 by V1 equal to what அப்படின்னு கேட்டால் root of 2. ஸோ that is option number 1 is the answer அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? The next one. இட்ஸ் அ தியரட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின். ஆனால் அதில் இன்கரெக்டான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? வி ஹாவ் த வேல்யூ ஆஃப் ER விச் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குன்னா ஆப்வியஸ்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் இருக்கணும். அண்ட் தென் த வேல்யூ ஆஃப் C இஸ் அலாங் Z ஆக்சிஸ். இதான தியரி. முதல் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட். ஏன்னா மேக்னெட்டியோடு ஒய் ஆக்சிஸில் இருக்குது, கரெக்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு டைரக்ஷன் ஆஃப் வேவ் velocity is along z axis, அதுவும் கரெக்ட். மூணாவது ஸ்பீட் இன்சைட் த மீடியம் இஸ் 10⁸ இருக்கா? velocity of medium equal to velocity of light divided by square root of ER mr. மியூஆரோட வேல்யூ கொடுக்கல, வெறும் ERோட வேல்யூ என்ன அப்படின்னா எப்சிலான் R which is equal to 9. அது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுங்க 3. ஸோ 3 × 10⁸ divided by 3. and the answer is 10 to the power of 8. எஸ், அதுவும் கரெக்ட். அப்போது இங்கே வேவ் லென்த்தோட வேல்யூவை கேட்குறாங்க. ஸோ ஐ காட் வாட் வேவ் லென்த்துன்னு சொன்னோன்னே நான் அந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு ஒரு வேலை பண்ணேன். ஸோ இங்கே K × Z மட்டும்தான் இருக்கா? ஸோ K ஈக்குவல் டு 2π டிவைடட் பை K தான் தெரியும். இதில் எந்த வேல்யூ நமக்கு இல்லை. பட் ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு C டிவைடட் பை F. இங்கேயும் ஒரு தப்பு. 3 × 10 to the power of 8 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2πf. இங்கே தான் ஒமேகா டி இருக்கே. 2π × 10⁶ கட் பண்ணால் 10⁶ ஹெர்ட்ஸ் வருதா? அதை கொண்டு போய் 3யோட கொண்டு போனால் ஆன்சர் வாஸ் 300 மீட்டர். எஸ், அதுவும் கரெக்டாக இருக்கே. அதான் கிடையாது. ஏன்னா இங்கே நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறது லாம்டா ஈக்குவல் டு Cm டிவைடட் பை F. 10⁸ டிவைடட் பை திஸ் 10⁶. அப்போ இது 100 மீட்டர். அதை மிஸ் பண்ணியாச்சு. அதனால தான் இந்த ஆன்சர் 300ங்கிறது ஒரு வகையில் ஆன்சராக இருந்தாலும் அந்த இடத்துல C வெலாசிட்டி ஆஃப் லைட்டை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, வெலாசிட்டி ஆஃப் மீடியமை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த விஷயத்தை இந்த சம்லேருந்து நாம் இன்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வி காட் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் த இன்கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி பேஸ்டு கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம். And the formula for Geiger-Marchant experiment n is proportional to 1 by sin square theta. When the value of theta increases, n decreases and it is n is proportional to 1 by theta square நோன அப்போ அது பேரபோலிக்காகத்தான் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. அடுத்து 39. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நான் டக்குன்னு ஒரு விஷயம் அசந்துட்டேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ for a sound waves if the number of node for 5th harmonic is n and for 9th harmonic of same pipe with one of its end closed அப்படின்னாலே அது க்ளோஸ்ட் பைப்பு தான். அங்கே 9th ஹார்மோனிக் இருக்கக்கூடிய அந்த நோடு எம்னு சொல்கிறாங்க. அப்போது n டிவைடட் பை m. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி வெளியில் 2 பிரேசஸ் க்ளோஸ் பண்ணும்போது n ஈக்குவல் டு 6ன்னு வந்துச்சு. ஸோ இதை ஆட் பண்ணும்போது ஆன்சர் வரல. அதே மாதிரி 1 3 5 7 9ன்னு போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக 5 வந்துச்சு. ஸோ n/m விச் இஸ் ஈக்குவல் டு 6/5ன்னு போட்டேன். அப்படி எதுவுமே இல்லை. அப்புறம் தான் தோணுச்சு, இந்த பிரேசஸ் இருக்குல்ல, இந்த ஆப்போசிட்டில் 2 ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது ரெண்டும் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது? அப்படி நான் ஃபில் பண்ணும்போது ஐ காட் த வேல்யூ ஆஃப் n ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், n/m ஈக்குவல் டு 5/5ன்னு போடுறேன். தி ஆன்சர் இஸ் 1. அண்ட் இன்னொரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ்டு பைப்பில் 9th ஹார்மோனிக்னு சொல்லும்போது 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு போய் இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு நோடு கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ கேபிட்டல் M ஈக்குவல் டு 9 நோடு வரைக்கும் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதை அழகாக எடுத்திங்கன்னா n ஈக்குவல் டு 5ன்னும் டிவைடர் பை m ஈக்குவல் டு 9ன்னும் கிடையாது.
அதாவது 13579 ஆட் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸில் தான் என்ன போகும், க்ளோஸ்டு பைப்போட இன்டெக்ரல்ஸ் போகும். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறாங்க, m = 5ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? அவசரத்தில் சால்வ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் நடக்கும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அண்ட் பை த வே இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் அண்ட் த ஆன்சர் இஸ் 1 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சராக இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஃபார்முலா கேட்டிருக்கிறாங்க. இண்டக்டன்ஸோட வேல்யூ. ஸோ லாங் சொலினாய்டு சொல்லிட்டாங்க. μ0n² AL. சொலினாய்டோட ரேடியஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. ரேடியஸ் 6. ஸோ πr² × L. ஸோ ஸ்ட்ரைட் அவே தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன், இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின். Yes, this one seems very good. The temperature of the metallic sphere of radius r increased by a small amount delta T. The linear coefficient of thermal expansion is alpha. The approximate increase in volume. So volume expansion சொல்லும்போது 3 times of alpha into delta T. Delta V equal to 3 into alpha into delta T. The volume multiply ஆச்சுன்னா 4/3 pi into r cube. இந்த 3ஐ கேன்சல் பண்ணால் 4 pi r cube into alpha into t அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. That is option number 1 that you can choose. Simple question. Next one, caliber based question. 1 MSD equal to 1 mm. 4 divisions to the leftனு சொல்கிறாங்க. அண்ட் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. MSD divided by n. ஏன்னா number of divisions of n VSD which is equal to 10ன்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே டிவைட் பண்ணோன்னா LC 0.1 millimeter. ஆன்சர்ஸ் எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால லீஸ்ட் கவுண்ட் வில் பி 0.01 சென்டிமீட்டர். அண்ட் தென் 0 எரர் ஈக்குவல் டு மைனஸ், ஏன்னா லெஃப்டில் போகுதுங்கிறதுனால -4 × 0.01 சென்டிமீட்டர். 0 எரர் -0.04. இப்போ நெட் ரீடிங் எடுக்கும்போது 1 சென்டிமீட்டர் ± 0.04 சென்டிமீட்டர் தான். இதை நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 1.04 சென்டிமீட்டர், தட் இஸ் இன் ஆன்சர். மைனஸ்னு எடுத்தீங்கன்னா 0.96 சென்டிமீட்டர், அதுவும் ஆன்சரில் தான் இருக்குது. தட் யூ ஷுட் நாட் டூ. ஏன்னா நெட் ரீடிங் மைனஸ் ஆஃப் திஸ் மைனஸ் வேல்யூ போட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு தான். ஏன்னா என்ன ஆகுது, ஆக்சுவலாக 1 சென்டிமீட்டர் தான், ஏற்கனவே 4 சென்டிமீட்டர் முன்னாடி போயிருக்குன்னா இப்போ ஆக்சுவல் என்ன இருக்குது, 1.04 இருந்திருக்கு. அதில் தான் நம்ம லெஃப்டில் போய் எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது லாஜிக். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ 1.04 சென்டிமீட்டர் would be the exact answer. ஒருவேளை ரைட்டில் போயிருந்துச்சுன்னா 0.96 would be the answer. So the problem given condition is purely based on left hand side. So அதை please consider. Okay. The next one, ஒரு பெரிய டேங்க்கு, apparent vision பேஸ் பண்ண கொஸ்டின். The value of n air, mu air அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ng = 1.25. அதுக்கப்புறம் இன்னொரு லிக்விட் நம்ம சொல்கிறோம் nr which is equal to 1.5 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் h1 = np/nq into real depth. ஸோ இந்த 5 சென்டிமீட்டரில் மிட்டுங்கிற வார்த்தையை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹேவிங் திக்னஸ் இஸ் பிளேஸ்டு பிட்வீன். ஸோ பி அண்ட் ஆர் எக்ஸாக்டாக மிடில் தான் வச்சுருக்குறாங்க. சென்டர் ஆஃப் த மீடியம் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஸோ 5/2. ஏன்னா ஆக்சுவல்லேருந்து மிட் எடுத்திங்கன்னா 5/2. ஆன்சர் இஸ் 2 சென்டிமீட்டர். லைக்வைஸ் h2 எடுக்கும்போது nr/nq into depth, அதே 2.5 எடுத்தனா 3 சென்டிமீட்டர். ஸோ while taking this delta h, ஒன்று 2 சென்டிமீட்டர், இன்னொன்று 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 சென்டிமீட்டருங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. அண்ட் தி லாஸ்ட் ஒன், யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின். ஃப்ரம் த சென்டர்லேருந்து திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. வாட் வுட் பி த வேல்யூ ஆஃப் இஏ? ஸோ இதுதான் ஏ, சாரி திஸ் இஸ் ஏ, பாயிண்ட்ஸ் ஏபிசி அண்ட் திஸ் இஸ் பி அண்ட் சி. இன்சைடு த ஷெல்லுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே த வேல்யூ இஸ் 0. அண்ட் தே ஹாவ் கிளியர்லி மென்ஷன்ட் த பாயிண்ட் பி அண்டு சி ஆர் அட் சேம் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்பி ஈக்குவல் டு ஆர்சி. அப்போ பை த வே இபி ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ டிவைடட் பை ஆர்பி ஸ்கொயர்னாலும் கே இன்ட்டு கியூ டிவைடட் பை ஆர்சி ஸ்கொயர்னாலும் 1. ஸோ வி கேன் டேக் இபி விச் இஸ் ஈக்குவல் டு இசி அப்படிங்கிற ஒரு டேர்மை ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரிங்களா. ஸோ நம்ம முதல்ல பார்த்தது இது எல்லாமே நமக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் குயிக்காக முடிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம குயிக்காக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டஃப்பாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை 1 by 1 we can notice. Moving to a question.
current I0 flows through the metallic wire, அதாவது the value of net current which is equal to I0. அது இங்கே ஃப்ளோ ஆகும்போது ஏபிசியில் ஃப்ளோ ஆகுது, ஏடிசியில் ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெண்டு பார்ட். இப்போ நம்ம அதை ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பார்ட்டாக இங்கே ஒரு பார்ட்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ the resistance also given R1 which is equal to R2 divided by 2னு கொடுத்தாச்சு. ஸோ the net current என்ன, இது ரெண்டும் parallelனு போகும்போது the value of V will be equal, V will be constant. ஸோ அப்போ V equal to I1 R1 equal to I2 R2. ஸோ I1 into R, R2 equal to R by 2. அப்படியே கட் டவுன் பண்ணுங்கள். the value of I1 which is equal to I2 by 2. நெட் கரண்ட்டை நம்ம சொல்லும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 times of I2 by 2. ஸோ I2 which is equal to 2 times of I net divided by 3. Then the value of I1 is I2 by 2. While taking this I net divided by 3. So we got the values of I1, we got the value of I2. So net B1 equal to mu naught I1 by 4R. அதுவே B2 equal to mu naught I2 divided by 4R. So value of I1, this is the value of I2. எடுத்தீங்கன்னா mu naught I by 12R, mu naught I by 6R. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா நெட்டுன்னு சொல்லும்போது ரெண்டு இடத்துக்கும் பிரியுது, அதனால் அதை நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். பண்ணால் மைனஸ் mu naught I by 12R ஆர் 6R minus 12Rன்னு போட்டிங்கன்னா mu naught I0 divided by 12R will be positive. So we got the value of magnitude. கொஸ்டின்லேயே அதான் கேட்டிருக்காங்க. we need the value of magnitude. ஸோ மேக்னிடியூட்னு எடுக்கும்போது நமக்கு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இஷ்யூ கிடையாது. ஸோ the value is mu naught I0 divided by 12R அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. சரிங்களா? And moving to the next question. So we have ST, the displacement function which is equal to alpha t square minus bt plus gamma. இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ 1, பீட்டாங்கிறது 6, காமாங்கிறது 5. எடுத்தீங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 60 ப்ளஸ் 5, 6 டைம்ஸ் ஆஃப் டி, 60னா 60ல் 6 டைம்ஸ் ஆஃப் டி. ஸோ எஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா அவங்க ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் டி ஈக்குவல் டு 0 to 6 கேட்டிருக்காங்க. எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 5, அதுவே எஸ் ஆஃப் 6 ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம இப்போது டெல்டா எஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் 0. அல்லது ஆவரேஜ் ஸ்பீடு தானே சார் கேட்டிருக்கிறாங்க, அப்போ நம்ம போட்டாலும் எஸ் அஃப்கோர்ஸ் 0 தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சம்மை அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு we just find the value of v, velocity which is equal to rate of change of displacement. So t square minus 6 times of t plus 5, அதை differentiate பண்ணால் 2 times of t minus 6 which is equal to 0ன்னு போடுங்க. we got the value of t equal to 3. அப்போ இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா t equal to 0லேருந்து t equal to 3க்கு போகுது. தென் t equal to 3லேருந்து t equal to 6 போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 3லேருந்து 0, செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 6லேருந்து 3 பார்த்துடலாமா? ஸோ S3 ஈக்குவல் டு -4, இந்த 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் -4. ஸோ 6 minus 3 அப்படின்னு போட்டால் 5 minus of -4 9. அதுவே செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 3 minus 2 போடும்போது -5 -4, தட் இஸ் -9. டிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் மைனஸ்னு ஒன்று கிடையாது. ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் ஆஸ் பாசிட்டிவ். அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்படி சூஸ் பண்ணால் 9 + 9 டிவைடட் பை 6 அப்படி எடுத்திங்கன்னா 3 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் காஷியஸாக சால்வ் பண்ணோம். இங்கே நமக்கு டக்குன்னு 0 வந்துருச்சு. நோ, இட்ஸ் நாட் 0, இட் இஸ் ஆக்சுவலி 6. ஏன்னா இந்த மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வேல்யூ டக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிடுது. அதில் ஏதாவது ஒரு சின்ன கீயை மிஸ் பண்ணோன்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி 3லேருந்து 0, 6லேருந்து 3 அப்படிங்கிற அந்த வேல்யூவை எடுத்தால் டோட்டல் ஆன்சரும் மாறுது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தவரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இதில் ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ். கரெக்டாக அந்த கீவேர்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கீ ஸ்டெப்பை மட்டும் சால்வ் பண்ணோன்னா நிறையா விஷயங்கள் இதை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருது. அண்ட் தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் திங். இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சொல்கிறதுக்கு நீட் இல்லை, பிகாஸ் வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. பிகாஸ் இதில் ஒரு 2 கொஸ்டின் பர்பஸ்ஃபுல்லாகவே சால்வ் பண்ணலை. ஸோ அந்த 2 கொஸ்டின்லேயுமே சம் லாஜிக் இஷ்யூஸ் இருக்குது. அது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. பட் ஐ எம் நாட் கன்வின்சிங் வித் தட் ஆன்சர். ஒரு டெரிவேஷன் கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த டெரிவேஷன் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, μ × m × g
அதை பேஸ் பண்ண ஒரு பிக் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் அதனால தான் பர்பஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணல. ஐ ஹவ் சால்வ் இட். பட் அதை நம்ம இண்டிவிஜுவலாக, ஸோ அதை ஒரு தனி வீடியோவாக போடுற அளவுக்கு ஒரு பெரிய வீடியோ இருக்குது, ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ ஐ கேன் சால்வ் இட் இண்டிவிஜுவலி. முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் கூட பார்க்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேறு ஒரு லாஜிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 43 கொஸ்டின்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினை பற்றின என்னோடய அனாலிசிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். போன கொஸ்டினில் கிளாஸ் 11th கிட்டத்தட்ட ஒரு 16 கொஸ்டினும், கிளாஸ் 12th கம்பேர் பண்ணும்போது 29 கொஸ்டின் கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பார்க்கும்போதே 600+ கட் ஆஃபுங்கிறது தான் எல்லாருமே அசால்ட்டாக எதிர்பார்த்தோம். இந்த வட்டம் 11th 22 கொஸ்டினும், 12th 23 கொஸ்டின், பாதிக்கு பாதி. எப்போ கிளாஸ் 11 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீசஸ். அப்படி தான் நம்ம யூஸ்வலாகவே பார்த்துருக்குறோம். இந்த வட்டமும் பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ் 2-3 லைன்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருந்துச்சு. எது உங்களுக்கு ஸ்கோரரோ அதுதான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ தேர்ஸ் அ பாசிபிலிட்டி டு ஹேவ் லோ கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு போகுங்கிறதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு நல்ல டீசன்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 550 அட்லீஸ்ட் அது இருந்துச்சுன்னா யூ ஆர் ஆன் சேஃபர் சைட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எந்த அளவுக்கு கட் ஆஃப் போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. பட் எனிவே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யுவர் எக்ஸாம்ஸ், பெஸ்ட் விஷஸ் டு யுவர் கேரியர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ லெட் அஸ் see எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. கொஸ்டினில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எதுவும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you.